வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களும் ஃபாஸ்ட்டாக நிறைய படிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்குறோம், மியூசிக்கில் பெரிய ஆளாக இருக்கணும், பெயிண்டிங்கில் பெரிய ஆளாக இருக்கணும், இப்படிலாம் நம்ம பல எய்ம்களை வச்சு நம்ம பிள்ளைங்களை டெவலப் பண்ண பார்க்குறோம். ஆனால் அவங்கள ஒரு நல்ல சிட்டிசனாக நம்ம கொண்டு வரோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவங்க நல்ல சிட்டிசன்ஸாக நல்ல குடிமக்களாக அவங்க வரல அப்படின்றதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் நம்ம செஞ்சால் அலாங் வித் யர் எஜுகேஷன் என்னெல்லாம் நம்ம அவங்களுக்கு செய்யணும், என்ன செஞ்சால் அவங்க நல்ல சிட்டிசன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். படிப்பு முக்கியம், மியூசிக், மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு முக்கியம், தேவைதான். ஆனால் அலாங் வித் ஆல் தோஸ் அதோடு சேர்த்து நான் சொல்ல போகிற ஒரு சில காரியங்களும் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸாக அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும். பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதையுமே ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்குற ஒரு சிந்தனையை அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். கைண்ட்னஸ், சேரிட்டி, இதை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெறும் படிப்பு மட்டும் நான் அப்படிங்கிற அந்த படிப்பு மட்டும் வச்சுக்காம மற்றபடியும் உள்ளானபடி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போதே என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தவங்களோட நிலைமையிலிருந்து இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது, அதாவது எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அடுத்தவங்களுக்காகவும் நம்ம பரிதாபப்படணும் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக வளருவாங்க. அப்படி நம்மளோட பிள்ளைங்களை நம்ம மட்டும் டெவலப் ஆனால் போதும், நான் அப்படிங்கிறத விட்டுட்டு நாம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 1-2 பிள்ளைங்க தான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நான் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம பிள்ளைங்க வளருது. அப்படி இல்லாமல் அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும், அடுத்தவங்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எதை கண்டும் பின்வாங்கக்கூடாது. அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். எஸ், ஒரு விஷயமா நான் முன்னாடி நின்று அதை செய்யணும், ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வாலண்டியர் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி படிப்பு மட்டும் போதும் அப்படின்னு விட்டுறாமல் குட் மேனர்ஸ், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வெறும் வெற்றி மட்டுமே தான் என்னோடய வாழ்க்கையோட இலக்கு அப்படின்னு வச்சுக்கவும் கூடாது, தோல்வி மட்டுமே சந்திக்கணும் அப்படின்னும் கிடையாது. தோல்வி வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுன்றதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வெறும் வெற்றி மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு பிள்ளைங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன தோல்வியை கூட சந்திக்க முடியாமல் அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பிள்ளைங்களை பார்த்தா ஒரு சின்ன விஷயம், எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறது ஒரு சின்ன விஷயம், இந்த டைம் விட்டால் அடுத்த டைம் பாஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை நம்ம எவ்வளோ நம்ம சொல்லி அவ்வளோ படிப்பு அது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம அப்படியே பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அவன் தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க வந்து நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கு தைரியத்தை முதல்ல கொடுக்கணும். இது நல்லது, இது கெட்டது, வெற்றியை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தோல்வியையும் நம்ம சமாளிக்க தெரியணும் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டீச் யுவர் சில்ட்ரன் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். டிசிப்ளினை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா உட்கார்ந்து அவங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறது வேலைக்கே ஆகாது இந்த ஜென்ரேஷனுக்கு. டிசிப்ளின் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சி அதை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னோம், நான் பாரு இப்படி இருக்கோம் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு நம்ம நடைமுறையோடு சேர்த்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. வெறும் அட்வைஸாக மட்டும் சொன்னால் இந்த ஜென்ரேஷன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதோட லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம அதுக்கு முன்மாதிரியாக இருந்து பிள்ளைங்களை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்கும். டீச் தெம் டு பி தேங்க்ஃபுல், எல்லாவற்றுக்கும் அவங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு சாப்பாடு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரைஸ் சாப்பிட கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்கும்போது அதை சொல்லணும் பிள்ளைங்களுக்கு, இந்த ரைஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா, இது எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா, விவசாயி, அப்புறம் அதுக்கு பாதுகாக்கிறவங்க, அதுக்கு என்னெல்லாம் செஞ்சு நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் எவ்வளோ இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க, நடுவில் எவ்வளோ பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம தட்டில் சாப்பாடாக இருக்குது. நம்ம அப்பாவோ அம்மாவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை விலை கொடுத்து வாங்கினதுனால தான் இன்றைக்கி உன் தட்டில் அது சாப்பாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க, நன்றியோடு
நன்றியோடு இருப்பாங்க. எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். கிவ் தெம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு, இப்போ வீட்டு வேலையே வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஒர்க், பெரிய வேலையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்காம சின்ன சின்ன ஒர்க், சும்மா இந்த பாத்திரங்களை கழுவு, சாப்பிட்ட தட்டை கழுவுறது கூட இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க பெரியவங்களாகும்போது ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க ஒரு நல்லது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கண்டுக்காமல் போகாமல் பெரியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிவார்டு, ஒன்றும் இல்லை, ஒரு பென்னு வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஒரு சின்ன ரிவார்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. டீச் தெம் கைண்ட்னஸ், இரக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நன்றியோடு இருக்கணும் அப்படின்றதோடு இல்லாமல் அவங்களுக்கு இரக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இலையை பிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நேராக சொல்கிறத விட உன் கையில் இருக்க உன் விரலை பிச்சா உனக்கு எப்படி வலிக்கும், அதே மாதிரி அந்த ட்ரீயோட பார்ட் தானே ஒரு லீஃப், அதை நீ பிச்சு எடுக்கும்போது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பெரியவங்களை ஆகும்போது அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற அந்த இரக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வரும். ஸோ அடுத்த அனிமல்ஸ் கிட்டேயோ இல்லை பெட் அனிமல்ஸ் கிட்டேயோ எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் இரக்கம் காட்டுற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட், மதிக்கணும், பெரியவங்களாக இருந்தால் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நம்ம வீட்டில் அயன் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவன் இவன் பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக வளருவாங்க. ஸோ நம்ம உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, கம்ப்யூட்டர் உலகமாக இருக்குது, அதனால எது வேணாலும் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்காம கொஞ்சம் ஹியூமனிடேரியன் அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குவாலிட்டிஸை கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே இன்கல்கேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வளருவாங்க. ஏன்னா நாளைய சமுதாயம் நம்முடைய இளைஞர்கள் கையில் இருக்குது, நாளைய அரசியல் கூட நம்ம இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இது சொல்லும்போது தயவுசெய்து நான் அட்வைஸ்ன்னு சொல்லலை, நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா எந்த பிள்ளையும் காது கொடுத்து கேட்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அவங்களுக்கு அதோட நெஜத்தை புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. எஜுகேஷன் மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. எஜுகேஷன் இஸ் a part of life. அது மட்டும்தான் லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன். எஜுகேஷன் இஸ் a part of life. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல மேனர்ஸ், யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த கைண்ட்னஸ், தேங்க்ஃபுல், இதெல்லாம் ஒரு விஷயம் செய்கிறாங்களா உடனே தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. ஒன்றும் இல்லை, யாரோ நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தேங்க்ஸ் சொல்லி கொடுங்க. தெரியாமல் ஒருத்தர் காலை மிதிச்சிட்டோம், சாரி சொல்லுங்கள். சாரி சொல்கிறதுனால நம்ம தலையில் இருக்க கிரீடம் இறங்க போகிறதே கிடையாது. சாரின்றது ஒரு நல்ல வார்த்தை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம தப்பு அப்படின்னு நினச்சிட்டோன்னா உடனே சாரி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்ம படிச்சிருப்போம் 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ். நம்ம பிள்ளைங்களை சாரி சொல்ல வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் ப்ளீஸ் சொல்ல வைக்கிறது. கைண்ட்லி, ப்ளீஸ், இதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தை. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ப்ளீஸ் சொல்லு, சாரி சொல்லு, தேங்க்யூ சொல்லு, இதனால உனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே உனக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு சின்னதுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறது, குட் மேனர்ஸ், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சின்னதுலேருந்தே சொல்லிக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அலாங் வித் தியர் எஜுகேஷன், அலாங் வித் தியர் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதுவும் சேர்ந்து வளரும்போது நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு சிட்டிசன்ஸாக, ஒரு பெரிய தலைவர்களாக கூட நம்ம பிள்ளைங்க வரலாம். ஒரு சிறந்த டாக்டர்ஸாவோ, சிறந்த கலெக்டராகவோ, சிறந்த என்ஜினியராகவோ வளர்கிறதுக்கு அவங்களோட படிப்பு மட்டும் இல்லை, அவங்களோட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் சொன்ன ஒரு 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்தியா ஒரு நல்ல ஒரு வல்லரசு நாடாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.